Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின்படி அகதிகளாக வந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 3.9 மில்லியன் ஆகும். அதாவது மொத்த மக்கள் தொகையில் 6.5% பேர் முஸ்லிம்களாக உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் 19 வயதிற்குட்பட்டவர்கள் என்று பிரிட்டன் முஸ்லிம் கவுன்சில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டவர்கள் அதிகளவில் பிரிட்டனில் குடியேறி வருவதால் வேலைவாய்ப்பின்மை, அரசு சலுகைகள் கிடைக்காமல் போவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை உள்ளூர் மக்கள் சந்திக்க நேர்கிறது. இதனால் இஸ்லாமிய குடியேற்றம் பிரிட்டனில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது. பிரிட்டனில் புலம்பெயர்ந்தோரை தங்க வைப்பதற்கான விடுதிகளும் அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 2020ஆம் ஆண்டு வரை இந்த விடுதிகளை பயன்படுத்தும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்து வந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த ஜூனில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்தோர் விடுதிகளில் தங்குவதற்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்த ஆண்டு இதுவரையில் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து சுமார் 27,000 பேர் பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக வந்துள்ளனர். இது கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களை காட்டிலும் 50% ஆகும். கடந்த சனிக்கிழமை தி இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீகின் நிறுவனரும் தீவிர வலதுசாரி செயல்பாட்டாளருமான டாமி ராபின்சனின் ஒருங்கிணைத்த மாபெரும் பேரணி நடந்தது. கடந்த அக்டோபர் மாதமே இந்த பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தார். வழக்கு ஒன்றின் காரணமாக அவர் சிறையில் இருந்ததால் அப்போது ஒத்திவைக்கப்பட்ட பேரணி இப்போது நடந்துள்ளது. தேம்ஸ் நதிக்கரையொட்டிய பிக்பென் பகுதி முதல் வாட்டர்லோ பகுதி வரை நடந்த பேரணியில் இங்கிலாந்தின் யூனியன் ஜாக் கொடியையும் சிவப்பு மற்றும் வெள்ளை செயின்ட் ஜார்ஜ் சிலுவையையும் ஏந்தியபடி லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாலஸ்தீன கொடியை ஏந்தி சென்ற போராட்டக்காரர்கள் அக்கொடியை பாதியாக கிழித்து எறிந்தனர். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை விமர்சித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. படகுகளை நிறுத்துங்கள், இஸ்லாமியரை அவர்கள் நாட்டுக்கு நாடு கடத்துங்கள், எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்ற பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருக்கும் டாமி ராபின்சன் பேசும்போது இது ஒரு கலாச்சார புரட்சியின் தீப்பொறி என்றும் இதுவரை நாடு கண்டிராத தேசபக்தி ஒற்றுமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வீடியோ மூலம் போராட்டக்காரர்களிடம் பேசிய உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க், வன்முறையை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்காவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வரும் நிலையில் எதிர்த்து போராட வேண்டும் அல்லது இறந்துவிட வேண்டும், அதுதான் உண்மை என்று கூறியுள்ளார். மேலும் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் அரசை கலைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிரான்சின் வலதுசாரி அரசியல்வாதியான எரிக் ஜெம்மோர் தெற்கிலிருந்து வரும் மக்களாலும் முஸ்லிம் கலாச்சாரத்தாலும் பிரான்சும் இங்கிலாந்தும் ஒரே மாதிரியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் தேசிய அடையாளத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பாசிசத்திற்கு எதிரான பேரணி என்ற இஸ்லாமிய மதவெறி போராட்டமும் நடந்தது. சுமார் 5,000 பேர் பங்கேற்ற இந்த பேரணியை தடுத்த காவல்துறையினர் மீது பாட்டில்கள் வீசப்பட்டதில் 26க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் படுகாயமடைந்தனர். இந்த வன்முறை தொடர்பாக 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கட்டான சூழலில் லண்டன் சிக்கியிருக்கும் போது தனது மகனுடன் லண்டனின் எமிரேட்ஸ் மைதானத்தில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுக்கு எதிரான ஆர்சனலின் பிரீமியர் லீக் போட்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர். வன்முறை, பயம் மற்றும் பிரிவினையின் அடையாளமாக நாட்டின் கொடியை பயன்படுத்துபவர்களிடம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறியுள்ள நிலையில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு ஆளாவார்கள் என்று உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் தெரிவித்துள்ளார். மற்ற போராட்டங்களை போன்று லண்டன் பேரணி சாதாரணமான போராட்டம் அல்ல, பிரிட்டனின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கப் போகும் போராட்டம் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.